மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜய் வந்து தாத்தா பாட்டி கிட்ட சொல்கிறாங்க, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க மாமா வந்திருக்காங்க, ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ராகினி வந்து இதை கேட்டுடுறாங்க, வெண்ணிலா கிட்ட போய் சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. வெண்ணிலா வந்து விஜய் நீ என்னை அனுப்ப போறியா எங்கள் மாமா கூட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. ஆமா நீ அவங்க கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நமக்குள்ளே நடந்த கல்யாணம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை, நான் காவேரியை தான் கல்யாணம் பண்ணினேன், ஒரு ரிங்கு தானே போட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நான் உன்னை விட்டு போகவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியும் தாத்தாவும் இல்லை அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவன் ஒய்ஃப் கூட தானே வாழணும், நீ பேசாமல் உங்கள் மாமா கூட போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு வந்து எதுவுமே புரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பசுபதி வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புரியாமல் பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக வெண்ணிலாவும் வந்துடுறாங்க. ஆமாம் மாமா நாங்கள் 2 பேருமே அப்படி தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி அதுக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க, விஜய் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு, நீங்கள் தான் இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெண்ணிலாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க. அவருக்கு எனக்கும் கல்யாணம் கூட ஆகிட்டு, இதோ பாருங்கள் என் கையில் ரிங்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஃபீல் பண்ணி அழுது. இதோட அன்றைக்கான எபிசோட் முடியுது.